தேர்தல் வாக்குறுதிகள் அதிமுக திமுக இடையே சட்டப்பேரவையில் காரசார விவாதம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பின்வாங்க மாட்டோம், பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. வேளாண் பட்ஜெட் உரித்த வாழைப்பழம் என்ற அமைச்சர். பட்ஜெட் புதிய முந்தையில் பழைய கல் என விமர்சனம் செய்த அதிமுக உறுப்பினர். ரேஷன் கடைகளில் பொருட்களை பெறுவது எப்படி, அமைச்சரின் புதிய விளக்கம் என இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொகுத்து வழங்க உள்ளோம். அதிமுக ஆட்சியில் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அவற்றை சரி செய்து திமுக தேர்தல் வாக்குறுதியின்படி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் RP உதயகுமார், வெள்ளை அறிக்கை வெளியீடு என்பது தேர்தல் வாக்குறுதிகளிலிருந்து பின்வாங்குவதற்காக என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், தேர்தல் வாக்குறுதியிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்றார். நகைக்கடன் பயிர்க்கடன் தள்ளுபடியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறிய அவர், அது சரி செய்யப்பட்ட பின் நிச்சயம் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வோம், நகைக்கடனை தள்ளுபடி செய்வோம் என்றெல்லாம் சொன்னீர்களே, அதற்கு மழுப்பலான பதிலை எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த அடிப்படையில் உதயகுமார் பேசியிருக்கலாம். உறுதியாக சொல்லுகிறேன், வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிதிநிலை அறிக்கையிலே கூட நிதியமைச்சர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நகைக்கடன் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கருதினாலும் அதில் பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதை கணக்கு போட்டு பார்க்கிற போது அதிலும் பல கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் முறையாக சரி செய்து அதற்கு பிறகு நிச்சயமாக அது வழங்கப்படும் என்ற உறுதிமொழியை சொல்லியிருக்கிறோம். அதிமுக ஆட்சி வாக்குறுதியில் சில வாக்குறுதிகளை நிறைவேற்றியும் பலவற்றை நிறைவேற்றவில்லை எனவும் பட்டியலிட்டு தெரிவித்தார். இலவச செல்போன், பண்ணை மகளிர் குழுக்கள், அனைத்து பொது இடங்களில் வைஃபை வசதி, சென்னையில் மோனோ ரயில் திட்டம், ஆவின் பால் 25 ரூபாய், பட்டு ஜவுளி பூங்கா உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றவில்லை என சுட்டிக்காட்டினார். உங்கள் ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நீங்கள் தந்த வாக்குறுதிகள், உறுதிமொழிகள் நாங்களும் மறக்கல, நாட்டு மக்களும் மறக்கல. அதில் சிலவற்றை நிறைவேற்றியிருக்கிறோம், ஆனால் பலவற்றை நீங்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இலவச செல்போன் தரப்படும் சொன்னீங்க, தந்தீங்களா? ஆவின் பால் பாக்கெட்டுக்கு 25 ரூபாய்க்கு என்று சொன்னீங்க, கொடுத்தீங்களா? ஏழை மக்களுக்கு அம்மா மினரல் வாட்டர் இலவசமாக தரப்படும் சொன்னீங்களே, யாருக்காவது கொடுத்துருக்கிறீங்களா? குறைந்த விலையில அவசியமான மளிகை பொருட்கள் தரப்படும் உறுதிமொழியும் கொடுத்தீங்க, கொடுக்கப்பட்டுச்சா? அனைவருக்கும் அம்மா வங்கி அட்டை கொடுக்கும் அப்படின்னு அந்த உறுதி கொடுத்தீங்க, அது என்னாச்சு? கோஆப்டஸ் துணிகள் வாங்க 500 ரூபாய் கூப்பன் தரப்படும் அப்படின்னு சொன்னீங்க, அது கொடுத்தீங்களா? தேர்தல் வாக்குறுதியில் அளித்த அனைத்தையும் திமுக அரசு செய்யும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். தமிழக அரசின் பட்ஜெட் தாய் பூனை தன் குட்டியை பிடிப்பது போல் அல்லாமல் எலியை பிடிப்பது போல் உள்ளதாக அதிமுக உறுப்பினர் RB உதயகுமார் விமர்சனம் செய்தார். 2020-2021 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்தில் பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் RP உதயகுமார், தமிழக நிதிநிலை அறிக்கை தாய் பூனை குட்டி பூனையை கவ்வுவது போல் இருக்க வேண்டும் என்றும் எலியை கவ்வுவது போல் இருப்பதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் பொருளாதார நெருக்கடியிலும் விலையில்லா திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். 10 ஆண்டுகளிலே அரசால் மேற்கொள்ளப்பட்ட நிதி நிர்வாகத்தினுடைய தவறுகள், அதிகரித்த பற்றாக்குறை, அதனால் ஏற்பட்ட பெருமளவு கடன் சுமை பற்றி விளக்குவதாகவும், மேலும் வெள்ளை அறிக்கையின் முக்கியத்துவம் என சுட்டிக்காட்டியதை படித்து பார்க்கிற போது தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்து சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் மக்களுக்கும் தெளிவுபடுத்துதல் என்று ஆரம்பித்து அரசின் கொள்கைகளிலே ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் மற்றும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவற்றை விவரிப்பதாக சொல்லி வெள்ளை அறிக்கையின் முக்கியத்துவத்தை நிறைவு செய்திருக்கிறார் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள். அது மட்டுமல்ல, அரசுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு கூடுதலான கடன் சுமையிலே மூழ்கி இருந்ததும் இந்த அவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளித்த நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன்,
இன்றைய நிலையில் உள்ள ₹1 மதிப்பையும் 5 வருடத்திற்கு முன்பு இருந்த ₹1 மதிப்பையும் ஒப்பிட்டு கணக்கிடக்கூடாது என்றும், திட்டங்களுக்கு முறையாக நிதி ஒதுக்காதது, செயல்திறன் குறைவு, உற்பத்தி கடன் என்பது அதிகரித்து பணவீக்கம் அதிகமாகியுள்ளதாக நிதியமைச்சர் விளக்கமளித்தார். தெளிவாக கூறியிருக்கிறோம். 2006-7 திராவிட முன்னேற்றக் கழகம் தலைவர் கலைஞர் ஆட்சி வந்தபோது மாநில உற்பத்தியில் இருந்த கடன் 18%. அது 5 வருடங்களில் குறைக்கப்பட்டு 15.7% பக்கத்தில் வந்திருக்கு. பேஜ் 14 இருக்கு. அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் இருந்தாங்க, அவங்களும் ஒரு வருடம் குறைத்தார்கள், 11-12. அதுக்கப்புறம்தான் இந்த அதிகரிப்புலாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த முன்னாள் ஆட்சி விட்டுட்டு போகும்போது 27%. அப்போ உற்பத்தியில் கடன் எவ்வளோன்றது தான் கணக்கே தவிர சும்மா ரூபா கணக்கில் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரூபாய் 10 வருஷத்துக்கு முன்னால் ரூபாயும் இன்னைக்கு இருக்கிற ரூபாயும் சம்பந்தமான ரூபாய் இல்லை. ஒன்று, பேரவை விதி 110 கீழ் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதற்கான நிதி, செயல்படுத்தப்பட்ட திட்டம், செயல்படாத திட்டம் ஆகியவற்றை பேரவையில் விரைவில் அறிவிக்க உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். இருக்கும்போது பல முறை கேட்டிருக்கோம். 110 விதிமுறையில் தவறான காரணத்துக்காக, அது எதற்காக அந்த விதிமுறை இருக்கோ அதற்கு பயன்படுத்தாமல் என்னென்னமோலாம் அறிவிச்சது, எதெல்லாம் நிறைவேறியது அப்படின்னு கேட்டோம். அதுக்கு பதில் வரல. இப்போ நாங்களே கொஞ்ச நாட்களில் அதுக்கு பதில் கூறப்போகிறோம். கணக்குக்கு சம்பந்தம் இல்லாமல் போடுற பட்ஜெட்டுக்கும் வர்ற முடிவுக்கும் 40%, 30% வித்தியாசம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ எதற்குன்னு கேட்டோம். இப்போ பார்த்தா ஃபைல் எல்லாம் பார்த்தா தெளிவாக தெரியுது. நிதியே ஒதுக்காம ஆசைக்கு என்னென்னமோ திட்டம்லாம் அறிவிச்சு அப்புறம் அதற்கு எங்கேயாவது நிதி தேடி பண்ண வேண்டியதுக்கு அரைகுறையா ஒழுங்கு பழைய திட்டமும் பண்ணாம புது திட்டமும் பண்ணாம செயல்திறன் அவ்வளோ குறைந்ததனால் வந்த வித்தியாசம் இது. ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று பொருட்களை வாங்க இயலாத வயதானவர்கள் மாற்று நபர்கள் மூலம் பொருட்களை வாங்கலாம் என்று பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். அதற்கான வழிகாட்டுதல் துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பேரவையில் அமைச்சர் தெரிவித்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய குளச்சல் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், மத்திய அரசின் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைகளை பிரித்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும், வயதானவர்கள் கைரேகை வைத்து பொருட்கள் வாங்குவதில் சிரமம் உள்ளதாகவும் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் மத்திய அரசின் திட்டம் என்றும், வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் கீழ் உள்ளவர்கள் என பிரித்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆட்சி காலத்திலிருந்து பயோமெட்ரிக் முறையில் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும், 99% ரேஷன் அட்டைதாரர்கள் அந்த முறையில் பொருட்களை பெற்று வருவதாகவும் கூறினார். ரேஷன் அட்டைகளில் பெயர் உள்ளவரில் 5 வயதிற்கு மேலானவர்களும், ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்க இயலாத வயதானவர்கள் கடிதத்தின் வாயிலாக மாற்று நபர்கள் மூலம் பொருட்களை வாங்கலாம் என்றும், இதற்கென ரேஷன் கடை அதிகாரிகளிடம் அனுமதி கடிதம் பெற வேண்டும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மீன்வள மசோதா இன்னும் சட்டமாக்கப்படவில்லை என்றும், அதை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் சட்டப்பேரவையில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய குளச்சல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ், மத்திய அரசின் மீன்வள மசோதா தமிழக மீனவர்களை பாதிக்கும் என்றும், ஆகையால் அதை அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு மீனவர்களை பாதிக்கக்கூடிய மீன்வள மசோதா மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது என்றும், இந்த சட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது எனவும் கூறினார். இந்த சட்டத்தின் மூலம் பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறிய அமைச்சர், பாரம்பரிய மீனவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசாக தமிழக அரசு இருக்கும் என்றும், மீன்வள மசோதா மத்திய அரசால் நிறைவேற்றும் பட்சத்தில் அதனை தமிழ்நாடு அரசு எதிர்க்கும் எனவும் உறுதியளித்தார். தேர்தல் அறிக்கை குறித்து திமுக அதிமுக இடையே பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்து திட்டங்களும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நிலமில்லாத எத்தனை நபர்களுக்கு நிலம் வழங்கப்பட்டு உள்ளது, அங்கொன்று இங்கொன்றுமா கொடுத்தீர்கள், முழுமையாக கொடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார்.
அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் என தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது ஏழ்மையான குடும்பத்திற்கு வழங்கப்படும் என கூறுவதாக விமர்சனம் செய்தார். இதற்கு பதிலளித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி, 2.5 லட்சம் ஏக்கர் நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுத்தது திமுக அரசுதான் என்றார். சொல்வதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம், அதான் திமுக அரசு என்று தெரிவித்தார். இந்திய வரலாற்றிலேயே நம்ம நிலவுச்சோரம் சட்டம் கொண்டு வரப்பட்டது 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர். ஆனா அந்த நிலங்களை எந்த அரசையும் பணக்கார விவசாயிகளிடமிருந்து எடுத்து மிட்டா மிராஸ்தரிடமிருந்து எடுத்து ஏழை எளியவர்களுக்கு பங்கீடு தரவில்லை. ஆனால் தஞ்சையிலே மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் விலை மதிக்க முடியாத நஞ்சை நிலங்களை பெரிய நிலச்சுவாந்தார்களிடமிருந்து எடுத்து ஏழை எளிய மக்களுக்காக பிரித்து கொடுத்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதன் தொடர்ச்சியாக பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, 23 பெருநகரங்களை ஒட்டி துணைக்கோள் நகரங்களை ஏற்படுத்தும் சொன்னீங்க, ஏற்படுத்திட்டீங்களா? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு தரணும்னு பக்கம் 38 உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டீங்களா? மூத்த குடிமக்களுக்கெல்லாம் கட்டணம் இல்லாத பேருந்து வசதி என்று பக்கம் 23 உங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதை நாங்க தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்றோம் சொல்ல முதலமைச்சர் என்ன சொன்னார்? ஆட்சிக்கு 3 மாசம் 100 நாள் தான் முடிஞ்சிருக்குது. கட்டாயம் சொன்னதெல்லாம் இந்த 5 ஆண்டு காலத்திலே செய்து முடிப்போம் என்று நாங்கள் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டதெல்லாம் எதையும் செய்யாமல் அதை செய்யறோம் இதை செய்யறோன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்க கட்டாயம் முதலமைச்சர் கட்டாயம் செய்வார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய அனைத்து திட்டங்களும் படிப்படியாக நிதிநிலையை சரி செய்து நிச்சயம் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தனி அமைப்பாக செயல்பட சென்னை பெரும்பாக்கத்தில் கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் அதை விரைவில் திறந்து வைப்பார் என்றும் பேரவையில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய கம்பம் சட்டமன்ற திமுக உறுப்பினர் கம்பம் ராமகிருஷ்ணன், உலகிலேயே 5 மொழிகள் தான் செம்மொழியாக இருந்தது. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, ஹிப்ரு மொழி, சமஸ்கிருத மொழி. தமிழை சேர்த்து செம்மொழி ஆக்கினார்கள். அப்பொழுது மைசூரில் இயங்கி வந்த செம்மொழி உயராய்வு மையம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அத்துடன் செம்மொழி ஆய்வு செய்வதற்காக பாரதிதாசன் செம்மொழி ஆய்வு நூலகம் இணைந்து செயல்பட்டது. அப்பொழுது புதிய சட்டப்பேரவைக்கு மாற்றிய நேரத்தில் அந்த பழைய சட்டப்பேரவையில் அந்த பாரதிதாசன் நினைவு நூலகம் செயல்பட்டு வந்தது. அப்பொழுது அங்கிருந்த நூலகத்தை அகற்றிவிட்டார்கள். அது இன்றைக்கும் தமிழ் நெஞ்சங்களில் எல்லாம் வேதனையாகத்தான் இருக்கின்றது. இதற்கு பதிலளித்த தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற போது தரமணியிலே இயங்கி வரக்கூடிய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மைசூரில் இருக்கக்கூடிய பாரதிய வித்யா பரிஷத் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படுவதாக இருக்கிறது. தொடர்ந்து இங்கே நடைபெற வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். நம்முடைய ஒன்றிய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை வருகிற போதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை அதற்கு தெரிவித்தார்கள். அதில் மிக முக்கியமாக நம்முடைய செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மத்திய பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்படும் என்ற ஒரு குறிப்பு வருகிற போது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதன்மையாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே தொடர்ந்து இயங்கும். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உருவாக்கிய பாவேந்தர் நூலகமும் அங்கு செயல்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதியளித்தார். தமிழகத்தில் 250 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்த தற்போது தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் அது 500 கோவில்களாக விரிவுபடுத்தப்படும் என்று பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு தெரிவித்துள்ளார். பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பேசிய திருச்செங்கோடு சட்டமன்ற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் உறுப்பினர் கொங்கு ஈஸ்வரன், தமிழகம் முழுவதும் சிறிய அளவிலான கோவில்களின் திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு சிரமமாக உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் கோவில்கள் கட்டித்தருகிறோம் என்ற வாக்குறுதிகளை கொடுக்கும் அளவிற்கு வேட்பாளர்கள் நிலை மாறிவிட்டதாக கூறிய அவர், தற்போது அரசு வெளியிட்ட அறிவிப்பில் திருப்பணிகளுக்கு 100 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அறநிலையத்துறை மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. அவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சருடைய வழிகாட்டுதலிலே
மிகச்சிறப்பாக அமைச்சர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார். கோயில்களை புனரமைப்பதற்கு 100 கோடி நிதி என்று அறிவித்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சி, வரவேற்கின்றேன். கிராமங்களிலே அடித்தட்டு மக்கள் சின்ன சின்ன கோயில்களை கட்டுவதற்கு சிரமப்படுகிறார்கள். அதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, அரசு ஒதுக்கியுள்ள 100 கோடி ரூபாய் என்பது கோவில்களில் உள்ள தெப்பக்குளங்கள், நந்தவனங்கள் ஆகியவற்றை புனரமைக்க மட்டும்தான் என்று தெரிவித்தார். புதிய அரசு பொறுப்பேற்றதில் இருந்து 250 கோவில்களில் குடமுழுக்கு நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், துறையின் மானிய கோரிக்கையின் போது 500 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்துவது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கேட்டதெல்லாம் தருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை அறநிலையத்துறையினுடைய மானிய கோரிக்கையிலே நிரூபிக்க இருக்கின்றார். 100 கோடி என்பது திருத்தேர்கள், தெப்பக்குளங்கள், நந்தவனங்கள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சீரிய மதிநுட்பத்தால் இதுவரையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 250 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவையில் கம்பீரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இது மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது நிச்சயம் 500 திருக்கோயிலாக உருமாறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கோரிய அந்த திருக்கோயில் பட்டியலை தந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து ஆலோசித்து அதற்கும் திருப்பணிகள் செய்வதற்குண்டான ஆணையை இந்து சமய அறநிலையத்துறை வெளியிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் வாழைப்பழத்தை உரித்து எளிதாக்கி கொடுத்துள்ளதாக வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேரவையில் நகைச்சுவையோடு தெரிவித்தார். அதற்கு அதிமுக உறுப்பினர் புதையும் வந்தையில் பழைய கல்தான் இந்த பட்ஜெட் என விமர்சனம் செய்தார். தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி அதிமுக உறுப்பினர் தாமோதரன், வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை என்று தெரிவித்து பல்வேறு துறை இணைத்துள்ளதாகவும், ஆனால் உள்ளே பார்த்தால் எதுவும் இல்லை என விமர்சித்தார். விவசாயிகளை உத்வேகப்படுத்தும் எந்த திட்டமே இல்லை, நிதி ஒதுக்கீடும் மிக குறைவு என குற்றம் சாட்டினார். கிணத்துக்கடவு பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்றால் கோவை அல்லது பொள்ளாச்சிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. எனவே கிணத்துக்கடவு தொகுதியில் கலை அறிவியல் கல்லூரி அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிணத்துக்கடவு தாலுகா அலுவலகம் கட்டிடப்பணி பாதியில் நிற்கிறது. இதில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண்மைத்துறை என்ற பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை என்ற பெயர் மாற்றம் செய்துள்ளீர்கள். நன்று. வேளாண்மை துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறீர்கள், பாராட்டத்தக்கது. அதற்கு பதிலளித்த வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், கரும்பு விலை உயர்த்தி கேட்டோம், பாக்கி கேட்டோம், இதே சட்டமன்றத்தில் கேட்டோம், கொடுக்கல. இப்போ உயர்த்தி கொடுத்துருக்கோம். அதே போய் நெல் விலையும் உயர்த்தி கொடுத்துருக்கோம். எதுவும் இப்போ நீங்கள் செய்யாத இப்போ வந்து ஒரு 3 மாதம்தான் ஆகுது. 100 நாள்லே குருவை வந்து இப்போ வந்து டெல்டா பகுதியில் வந்து 3.5 லட்சம் ஏக்கர்னு பண்ணோம். இப்போ 4 லட்சம் தாண்டி போச்சு. 4.5 லட்சம் ஏக்கர் குருவை வந்து போச்சு. இப்போ ஆக மறுமலர்ச்சியும் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அதனால் வந்து நல்லா பாராட்டுங்க. ஏதோ எதிர்கட்சிங்கிற முறையில் நீங்கள் வந்து குற்றம் சொல்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். நாங்களும் விவசாயி தான். இதே நிதி அமைச்சரை போராடி இருக்கோம், இதே முதலமைச்சரில் போராடி இருக்கோம். கரும்புக்கு விலை பணம் கொடுங்க சத்தம் போட்டு 5 வருஷமாச்சு நாங்கள் கேட்டு பணத்தை வாங்குறதுக்குள்ள படாபட்டோம். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் O பன்னீர்செல்வம், வித்தை காட்டுவதெல்லாம் திமுகவுக்கு தான் தெரியும், தங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார். அப்போது அவையில் சிரிப்பொலி எழுந்தது. பின்னர் பேசிய அமைச்சர் துரைமுருகன், நிதிநிலை அறிக்கை என்பது 6 மாதத்திற்கு மட்டுமே, எதிர்க்கட்சியினர் அவசரப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதோடு, சொன்னதை செய்யும் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை முழுவதுமாக நிறைவேற்றுவோம் என உறுதிபட தெரிவித்தார். இப்பொழுதுதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையே ஒரு 6 மாதத்துக்கு தான் இந்த நிதிநிலை அறிக்கை ஆகியனால் இது இன்னும் பல திட்டங்கள் வர இருக்கிறது. அவசரப்பட வேண்டாம். உள்நிலை அறிவுகளை இந்த மாண்புமிகு முதல்வர் எதிர்க்கட்சியில் அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும். என்ன சொன்னமோ சொல்வது செய்வது திமுக ஆகியனால் நாங்கள் நிச்சயம் செய்வோம்.